ஜம்மு எல்லைப் பகுதியிலிருந்து மாணவர்களை தமிழகம் அழைத்து வரும் பணி நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட மாணவர்களில் 226 மாணவர்கள் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்ட நிலையில் மீதமுள்ள 16 மாணவர்களும் தாயகம் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் மீட்கப்பட்டவர்கள் அவர்களது வீடு வரை சென்று பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுவதாகவும் முழு பயணச் செலவையும் தமிழக அரசு ஏற்றுள்ளதாகவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். உயர்கல்வி பெற சென்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் பதிவு செய்தவர்கள் 242 பேர். அந்த 242 பேரும் இன்றையோட எல்லாம் முழுமையாக மீட்டெடுத்து அவர்கள் அங்கேருந்து நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸில் தங்க வச்சு அதற்கு பிறகு அங்கேருந்து மீண்டும் இங்கே மீட்டெடுத்து விமானம் மூலமும் ரயில் மூலம் இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கு பிறகு திருப்பி அவங்களுடைய இல்லங்கள் வரைக்கும் அவரவர் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறாரோ அந்த மாவட்டத்தில் அவர்கள் இல்ல வரைக்கும் சென்று அவர்களையும் அங்கே அனுப்புவதற்கான முயற்சி மேற்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்று வரை 242 பேரை மீட்டெடுத்துட்டோம். பதிவு பண்ண 242 பேர் அங்கே நம்ம அங்கே டெல்லியில் அந்த 240 மீட்டு எடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து கொண்ட 16 பேர் காஷ்மீர்லேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் எங்கள் எல்லாரையும் வந்து மீட்டு இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்ததுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கவர்மெண்ட் மூலமா அவங்களே அப்ரோச் பண்ணி உடனே எவாக்குவேஷன் டீம் செட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க சார். எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலே ஃப்ளையிங் ஃப்ளைட்டு பறந்துச்சு. எங்களுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தமிழில் ஒருத்தவங்க பேசி எங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தாய் வீட்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் வந்து சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புனாங்க. இப்படியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம பத்திரமா போய் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு அங்கேயே வந்துடுச்சு. கடவுளை எங்களை தமிழ்நாடு ஹவுஸ் மூலம் கவர்மெண்ட் மூலம் எங்களை பத்திரமா பாதுகாத்து எங்களை கூட்டு வந்தார். கடவுளுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.